Hello students, welcome to online class. Now we're going to be see the next chapter in maths, that is statistics. Statistics is a collection of data. First we see what is data. Let me take a one situations. The headmaster of a school wanted to open saving bank account for his students. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேங்க்ல வந்து சேவிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஃபார் திஸ் he needed data from his students. ஸோ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வேணும், கரெக்டாக? ஸோ ஸ்டூடெண்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் டேட்டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியலை. டூ யூ நோ வாட் இஸ் இட் மீன்? டேட்டானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? Okay, data means fact of figures from which conclusion can be drawn. Data is collected, measured and analyzed, whereupon it can be visualized using graph of figures. Data is nothing but a information collected. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேதர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா வந்து மெஷர்ட் பண்ணலாம், அனலைஸ்டு பண்ணலாம், இட் கேன் பி கலெக்டட் அண்ட் வி கேன் ஏபிள் டு விஷுவலைஸ்டு. அதை வந்து ஒரு கிராஃபாக இல்லை ஒரு இமேஜாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விஷுவல் பண்ணலாம். In this case, the details could consist of information like the ration card number with address, the name of the student, Aadhaar card identity number, date of birth, phone number for communication, etc. இதில் வந்து என்ன டேட்டாஸ், ஏதாவது எந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஃபேமிலி ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் தென் ஆதார் கார்டு நம்பர் and next student date of birth and next phone number for communications. So இந்த details எல்லாமே collect பண்றாங்க. So that is known as a data. In our daily life we come across many situations which were needed to collect information in the form of facts or numbers. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேதர் பண்ணுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யோர் கிளாஸ் யூஸிங் கேல்குலேட்டர்ஸ். நம்ம கிளாஸ்லேயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு டேட்டா எடுக்கலாம். நம்பர் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் யோர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி வந்து நமக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு டேட்டா எடுக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் இன் அ வில்லேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வேரிங் பேங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் persons in a street who watch TVs for more than 2 hours a day. So many information we can able to collected. So that is known as a data. Test types of data. On the basis of collections, data are of two types. There are primary data and secondary data. Data was divided into two types, that is, one is primary data and another is secondary data. First we are going to be see about primary data. Primary data means the raw data which has been just collected from the original source and has not gone any kind of statistical treatment like sorting and tabulation. Primary data means ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து லைன் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது நம்ம ப்ரைமரி டேட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டேஜ் இன் அ கிளாஸ். நம்ம கிளாஸில் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாம். And another example is a survey on writing habits of students conducted by a pen manufacturing company. பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கேதர் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு டேபிள் போட்டு இத்தனை பேருக்கு இத்தனை பிடிக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்மளா போய் ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணுறது வந்து primary data. Next we are going to be see about secondary data. Secondary data consists of second-hand information which has already been collected. It could have been collected by someone other than the user for some other purpose. Secondary data means second-hand information which has already been collected. ஏற்கனவே collected ஆன டேட்டா வந்து நம்ம secondary data அப்படின்னு சொல்லுவோம். For example, cricket score gathered from a website. கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது எல்லாமே கிரிக்கெட்டுக்கான ஸ்கோர் வந்து நம்ம வெப்சைட் மூலியமாகவே பார்த்துப்போம். அதே மாதிரி நிறைய நியூஸ், மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். பிகாஸ் இன்னொருத்தவங்க சொல்லி தானே நமக்கு தெரியுது, இன்னொருத்தவங்க அந்த டேட்டாவை ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ செகண்டரி டேட்டா.
Next, we're going to be see about organizing data. The collected data ought to be arranged methodologically or logically so that the information can be looked up fast whenever need, easily and effectively. The method of organizing the data is discussed as follows. ஒரு டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மெத்தலாஜிக்கலாக ஒரு லாஜிக்கலாக வந்து இன்னொருத்தவங்க கிட்ட காட்டணும். நம்ம வெறும் வாயால் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, கரெக்டாக? ஸோ ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம போட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா இத்தனை பேருக்கு இத்தனை ஸ்வீட் பிடிக்கும், இத்தனை பேருக்கு இது பிடிக்காது அப்படின்றது வந்து நம்ம வெறும் வாயில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது, கரெக்டாக? ஸோ புரிய வைக்கிறதும் கஷ்டம். ஸோ அதுவே வந்து ஒரு டேப்லெட் காலமாக நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம காட்டினோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எப்படிலாம் வந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ we going to be see in this lesson about tally mark and then pictograph and then bar graph. tally mark யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா வந்து காட்டுறாங்க, and then pictograph and bar graph யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். First we going to be see about tally marks. we going to be see about tally marks. Consider the data collected by Shanti. Shanti வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கா. தட் மீன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கா. என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து யார் யாருக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கா. எதுக்காக கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே அவள் பர்த்டேக்கு வந்து ஸ்வீட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறான். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணும், எத்தனை வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக அவள் வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதிலேருந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், யார் யாருக்கு எந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கஷ்டம், கரெக்டா? ஸோ அவள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணா. இதை வந்து ஒரு டேபிளாக வந்து கிரியேட் பண்ணா. லெட் வி see the table. Shanti friend Mala arrange the table as given here. சாந்தி ஃப்ரெண்ட் மாலா என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணுறா. தட் இஸ் கேசரி எத்தனை பேருக்கு பிடிக்கும், அண்ட் தென் குலாப் ஜாமுன் எத்தனை பேருக்கு பிடிக்கும், லட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும், கேக் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டாங்க. கேசரி வாஸ் லைக் பை 3 members அண்ட் குலாப் ஜாமுன் வாஸ் லைக் பை 11 members அண்ட் லட்டு வாஸ் லைக் பை 10 members அண்ட் கேக் வாஸ் லைக் பை 6 members. ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும், தட் இஸ் represented as frequency and marks. ஸோ அதை வந்து ஒரு மார்க்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. மார்க்ஸ் என்ன சிம்பிளில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் டிக் சைனை. டிக் சைனை வந்து மார்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. கேசரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 members. ஸோ we are putting 3 tick mark, that is 1 and 2 and 3. அண்ட் குலாப் ஜாமுன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 11 members. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ குலாப் ஜாமுன் வந்து 11 members பிடிக்கும். அண்ட் லட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10. So we're going to put 10 marks, that is 1 2 3 4 5 6 7 8 9 and 10. And cake was liked by 6 members. So 6 members க்கு கேக் பிடிக்கும். ஸோ the mark is 6. 1 2 3 4 5 6. ஸோ 6 stick. ஸோ ஒரு டேட்டா வந்து நம்ம இப்படியும் ரீப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து இந்த டேட்டாவை யார் அரேஞ்ச் பண்ணா அப்படின்னா மலர்ன்ற கேர்ள் அரேஞ்ச் பண்ணா. நெக்ஸ்ட் ஷாந்தி ஃப்ரெண்ட் ரஹீம் அரேஞ்ச் த டேட்டாஸ். நெக்ஸ்ட் ரஹீம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணுறான். அவன் என்ன மார்க்ஸ் எடுத்துக்கிறான் அப்படின்னா டேலி மார்க்ஸ் எடுத்துக்கிறான். டேக்கிங் த வெர்டிக்கல் லைன்.
மார்க்கை வந்து வெர்டிக்கல் லைனாக எடுத்துக்கிறான். ஸோ கேசரி லைக் பை 3 members. ஸோ 3 vertical line. And next gulab jamun was liked by 11 members. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. And then next laddu was liked by 10 members. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. And next cake was liked by 6 members. So 1, 2, 3, 4, 5, 6. ஸோ கேக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 6 members. ஸோ ரஹீம் வந்து இது என்ன பண்ணான் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணான். மார்க்ஸை வந்து என்ன சிம்பிளாக எடுத்துக்கிட்டான் அப்படின்னா வெர்டிக்கல் லைனாக எடுத்துக்கிட்டான். ஸோ மார்க் வந்து டிக் சைன் தான் எடுக்கணும், வெர்டிக்கல் சைன் தான் எடுக்கணும் அப்படின்றது வந்து மேட்டர் கிடையாது. ஸோ எந்த ஒரு சிம்பிளாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். Both have done well, but one would prefer tally mark as they are very simple. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேலி மார்க் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து சாந்தியோட கிளாஸ் மிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேலி மார்க் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ சாந்தியோட கிளாஸ் டீச்சர் வந்து வெர்டிக்கல் லைன் ஒரு லைனுக்கு என்னவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1 எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் 2 வந்து 2 எடுத்துக்கிட்டாங்க, 2 வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் 3 நம்பருக்கு 3 வெர்டிக்கல் லைன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் ஃபார் 4க்கு வந்து 4 வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் ஃபார் 5 1, 2, 3, 4 அண்ட் 5க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. தட் இஸ் 5th tally is recorded by striking through the previous 4 vertical line. முன்னாடி இருக்க 4 லைனையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ் ஸ்ட்ரைக் அவுட் லைக் திஸ். என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. ஸோ நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வி கேன் ஏபிள் டு ரீட் திஸ் இஸ் அ 5. As in the above table, the teacher arranges the data as follows. ஸோ டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேலி மார்க் யூஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபார் கேசரி 3 members like கேசரி, isn't it? So tally marks 1, 2 and 3. And for gulab jamun was liked by 11 members. So 1, 2, 3, 4. And for 5 we want to strike out. And 6, 7, 8, 9 and 10 we want to strike out. Every 5th tally is recorded by striking through the previous 4 vertical lines. Okay. So 5 tablesல வர எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். ஸோ we completed 5, 10 and balance we have 1. So 1. And next for laddu, number of people like this 10. So 1, 2, 3, 4, 5 we going to be strike out. And for 6, 7, 8, 9 and for 10 we going to be strike out. And cake was liked by 6 members. So 1, 2, 3 and 4. So cake is liked by 6 members and for 5 we going to be strike out. And for 6 we going to be put 1 extra tally. So this is the tally marks. We can able to easily count the numbers, isn't it? See here, for Kesari 3 children was like Kesari, and for gulab jamun 11 members we can easily identify that 5 plus 5 10, 10 plus 1 that is 11. And for laddu 5 plus 5 that is 10, and for cake 5 plus 1 that is 6. So we can easily able to understand that how many students like the cakes and like laddus and gulab jamun and kesaris. Okay students, next we are going to be see about pictograph. See about pictograph. The data can be easily analyzed and interpreted. The pictures and symbol help us to understand better. ஸோ பிக்டோகிராஃபில் வந்து நம்ம ஒரு பிக்சர் இல்லை ஒரு சிம்பிள் ரீப்ரசென்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். லெட் வி டேக் அ ஒன் எக்ஸாம்பிள். See the following table shows the number of vehicles sold in the year. 1 இயருக்கு எத்தனை வெஹிக்கிள்ஸ் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்ற டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. கார் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 70, வேன் இஸ் சோல்டு 30, பஸ்ஸஸ் 20 அண்ட் பைசைக்கிள் இஸ் 40. ஸோ 1 இயருக்கு இத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பிக்டோகிராஃபாக நம்ம ரீப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? First we have to draw the tableau column and then we have to mention the name of a vehicles and then name number of the vehicles.
Before that, the number of vehicles sold in that respected year is 70, 30, 20 and 40, isn't it? The number of cars sold is 70 and the number of vans sold is 30 and the number of bus sold is 20 and then number of bicycles sold is 40. So here we have to draw 70 cars, 30 vans, 20 bus and bicycle. It is difficult to draw so many figures, isn't it? So we can able to take one vehicle as one respected unit. So first we have to mention the unit. So 1 unit equal to, we can able to take any numbers, any measurement, that is our choice. We can able to take one vehicles as 5 or whether 10 or even we can able to take 20 also, that is according to our choice only. So here I am taking the one unit as 10. ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு எத்தனை மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 10 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கான யூனிட் வந்து 10. ஸோ நவ் வி கோயிங் டு பி draw the diagrams. So the first vehicle is car. The number of cars sold in that respected year is 70, isn't it? So we have taken the one vehicle as 10 unit. So 70 divided by 10, that is 7. So we are going to be draw 7 cars. 1, 2, 3, 4, 5, 6, 7. We have drawn the 7 cars. Next, the second vehicle is van. And the vehicle sold is 30 in that respected year. 1 unit is equal to 10. So 30 divided by 10 is 3. So we are going to be draw 3 van. 1, 2, 3. And the next vehicle is bus. The number of bus sold in that respected year is 20. So 1 unit represented 10. So 20 divided by 10 is 2. So we are going to be draw 2 bus. 1, 2. And the last vehicle is bicycle. And the bicycle is sold in that respected year is 40. So 1 unit is represented as 10. So 40 divided by 10 is 4. So we are going to be draw 4 bicycle. 1, 2, 3, 4. This is the example for pictograph. So we can able to take so many examples and we can able to draw in the pictograph. So we have taken that 1 unit is equal to 10, isn't it? So this is known as a scaling. So each and every time we can't able to draw so many pictures. So we can able to take that one respected pictures as 1 unit. Next we are going to be see about bar graph. Next we are going to be see representation of data using bar graph. Bar graphல நம்ம எப்படி ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். See the tabular column here. Raghavi father is a mobile shop owner. She finds the following data of sales of mobiles in a week. 1 வீக்ல எத்தனை மொபைல்ஸ் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. ஸோ சண்டேல 50 mobiles were sold and Monday 45, Tuesday 40, Wednesday 20, Thursday 35, Friday 30 and Saturday 55. So these are the number of mobiles sold in that respected week. So we can able to draw a pictograph for this tabular column easily. But what if the number of mobiles be 4, 37 or 305? So 4, 15, 20, 23, 35. So இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி வந்து நம்ம அதுக்கு pictograph வரைவோம். So it is difficult to take one unit as 2, 4, 3 like that, isn't it? So we can able to use the bar graph. Now let me see one example how to draw a bar graph. We are going to be draw the bar graph for the given data. Here the fruits liked by the student is banana, grapes, apple, mango, papayas and other fruits. And the number of the students liked the fruit is banana is liked by 8 students and grape is liked by 10 students and apple is liked by 8 students and mango is liked by 7 students and papaya is liked by 3 students and other fruit is liked by 2 students. So now we are going to be draw the bar graph for this given data. Now we are going to be draw the bar graph for the data. So first we have to draw the one horizontal line and next vertical line. So this is the horizontal line and this is the vertical line.
ஸோ ஹரிசாண்டல் லைனில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃப்ரூட். ஐ மென்ஷனிங் த நேம் ஆஃப் த ஃப்ரூட். அண்ட் வெர்டிக்கல் லைனில் என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஸ்கேல் எடுக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஹெட்டிங் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் லைக் பை த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சது அப்படின்ற ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸ்கேல் வி ஹவ் டு மென்ஷன் த ஸ்கேல் நான் என்னவா எடுத்திருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ எம் டேக்கிங் த ஸ்கேல் ஆஸ் அ 2. So the 1 unit is equal to 2. So now we are going to be draw the bar graph. First one is bananas. So bananas was liked by 8 members, isn't it? So 8 members ku bananas padikum. So first draw one vertical line and next horizontal line and next vertical line. And next grapes was liked by 10 members. So 10 number வந்து இங்க இருக்க ஸ்கேல்ல. So we have to draw straight vertical line near 10 and then one horizontal line and then vertical line. And the space between two bars is same. ஸ்பேஸ் வந்து எல்லா பாரோயிலும் என்னவா இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆப்பிள் வாஸ் லைக் பை 8. ஸோ 8க்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா ஒன் வெர்டிக்கல் லைன் அண்ட் நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேங்கோஸ் வாஸ் லைக் பை 7 members. ஸோ இங்கே 7 இல்லை கரெக்டாக. ஸோ 6க்கும் 8க்கும் நடுவில் தான் 7 இருக்கும். ஸோ வி கோயிங் டு பி ட்ரா ஒன் straight vertical line between 6 and 8 and stop here. And next horizontal line and next vertical line. And next fruit is papaya was liked by 3 members. So இங்க வந்து நமக்கு 3 இல்ல, but 3 was lies between 2 and 4. 2க்கும் 4க்கும் நடுவுல தான் வந்து 3 இருக்கு. So draw one straight vertical line and stop between 2 and 4 and next horizontal line and next vertical line. And next is other fruit was liked by 2 students, isn't it? And draw one vertical line, stop till 2 and next horizontal line and next vertical line. By this only we want to draw the bar graph. By showing like this we can easily able to identify, isn't it? So the most fruits liked is grape, isn't it? So grapes தான் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ grapes தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லீஸ்ட் ஃப்ரூட் இஸ் அதர் ஃப்ரூட். ஸோ 2 பேருக்கு தான் வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ we can easily able to identify from this who likes most and யாருக்கு எந்த ஸ்வீட் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஃப்ரூட் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஃப்ரூட் வந்து யாருக்கு கம்மியாக பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பயோகிராஃப் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் திஸ் யுவர் கிளாஸ் இஸ் ஃபினிஷ்ட். வி see the next concept in next class. Thank you students.